ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிசினஸ் பாஸ். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பிசினஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் பிசினஸ் தாங்க பார்க்க போறோம். அதாவது நம்ம வீட்டில் இருந்தபடி சொந்தமாக நமக்குன்னு ஒரு தயாரிப்பு தொழில் நம்மளால தொடங்க முடியும். இந்த பிசினஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே போதும். நீங்க தாராளமா இந்த தொழில் நீங்க எடுத்து ரன் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ராஃபிட் நீங்க தினமும் நீங்க ஏர்ன் பண்ண முடியும். இந்த பொருளுக்கான டிமாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் அதிகமாக தாங்க இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதோட சேல்ஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது. அதே மாதிரி இதோட மார்க்கெட்டிங் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது என்ன மாதிரியான பிசினஸ் தகவல் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கூடவே இருக்கிற பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெதர் பெல்ட்ஸ். ஸோ நம்ம இந்த பிசினஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெதர் பெல்ட்ஸ் நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பெல்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா ஸோ நமக்கு என்ன மாதிரியான பொருட்கள் நமக்கு தேவைப்படும், எந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவை, எந்த மாதிரி மிஷினரி நமக்கு தேவை அப்படின்றது எல்லாமே பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா லெதர் ப்ராடக்ட்ஸோட யூசேஜ் அதிகமாக தாங்க இருக்குது. அதுக்கிடையில் பார்க்குறப்ப இந்த மாதிரி லெதர் பெல்ட்ஸோட யூசேஜும் நமக்கு அதிகமாக தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மென்ஸ் வியராக இருக்கட்டும். ஸோ அவங்க பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸ்க்கு போட்டு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெல்ட்ஸ் இல்லாமல் யாருமே போட்டு போக மாட்டாங்க. இந்த மாதிரி பெல்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப நார்மலாக மென்ஸ் வியர் மட்டுமே இல்லாமல் கண்டிப்பாக உமன்ஸ் வியர் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஃபேன்சி பெல்ட், ஃபேப்ரிக் பெல்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய மாடர்ன் வியர்ஸ்க்கு போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி லெதர்ஸ் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நமக்கு முக்கியமான ரா மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளைன் லெதர்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிளைன் லெதர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பிளைன் லெதராக வாங்கிட்டு ஸோ இதை நல்லா ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஸ்ட்ராப் கட்டிங் மிஷின் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி மிஷின் கட்டிங்கில் நம்ம கட் பண்ணி அந்த ஸ்ட்ராப் அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். ஜென்ரலாக பார்க்குறப்ப ஒரு பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இந்த மாதிரி தாங்க கட் பண்ணுவாங்க லெதர்ஸ் எல்லாமே. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்குறப்ப இந்த மாதிரி ஸ்ட்ராப் கட்டிங் தாங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராப் பார்க்குறப்ப உங்களுக்கு ரெடிமேட் ஸ்ட்ராப்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ண உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, பிளைன் லெதர்ஸ் வாங்கி கட் பண்ணணும்னா அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரெடிமேட் ஃபார்மில் உங்களுக்கு லெதர் ஸ்ட்ராப்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ரெடிமேட்டாக வாங்கிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்ற விவரம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கிளியராக ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து நமக்கு தேவைப்படக்கூடிய மிஷினரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்க்சர் ஹோல். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹேண்டியாக இருக்கும், ஸோ சின்னதாக இருக்கும். எதுக்காகனா நம்ம ஒரு ஆரம்ப கட்டத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு தொழில் நம்ம தொடங்குறோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். ரெடிமேட் ஸ்டாப்ஸ் நீங்கள் வாங்குறீங்க இல்லையா, ஸோ அது மேலே இந்த மாதிரி நீங்கள் பங்க்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹோல் வேணுமோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் நார்மலாக நீங்கள் பங்க்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பங்க்ஷன் பொறுத்தவரை உங்களுக்கு நிறைய மிஷினரி கிடைக்கும், கமர்ஷியலாக உங்களுக்கு கிடைக்கும். பட் இது உங்களுக்கு ஹேண்டியாக இருக்கும். ஒரு ஆரம்ப கட்டத்தில் பண்ணுறோம், ஒரு மேனுவலாக நமக்கு வேணும் அப்படின்னா ஸோ இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் டிஃப்ரெண்ட் சைஸஸில் நீங்கள் ஹோல் பண்ண முடியும். ஸோ இது உங்களுக்கு எந்த மாதிரியான ஹோல்ஸ் வேணுமோ, எந்த மாதிரி சைஸஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிக்க முடியும். அடுத்து நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பக்கல்ஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெல்ட்டில் நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம ஹோல்டு பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுதாங்க பக்கல்ஸ். இந்த மாதிரி பக்கல்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு நிறைய மாடலில் நிறைய வெரைட்டி நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பக்கல்ஸோட உங்களுக்கு மெட்டீரியல் பார்க்குறப்ப உங்களுக்கு ஏகப்பட்டது கிடைக்கும். எப்படின்னா ஸ்டீல், அலுமினியம் இந்த மாதிரி உங்களுக்கு அதுவே உங்களுக்கு நிறைய பிராஸ்ல ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை நீங்கள் இது வாங்க தான் முடியும். ஏன்னா இது நம்ம மேக் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக இது ஹோல்சேல் ரேட்டுக்கு நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பக்கல்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு சைஸ் வரையாக கிடைக்கும். ஸோ ஒரு சின்ன பெல்ட்டாக இருந்தால் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பக்கல்ஸ் கிடைக்கும். இல்லை ஒரு பெரிய பெல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி பக்கல்ஸ் கிடைக்குங்க. இதை நீங்கள் ரெடிமேட் ஃபார்மில் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணால் மட்டுமே போதும். நார்மலாக பெல்ட்னு பார்க்குறப்ப உங்களுக்கு பக்கல்ஸ் நார்மல் பக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவே உங்களுக்கு மாடர்னாக வேணும் இல்லை உங்களுக்கு ஃபேன்சியாக வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி பக்கல்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு லெதர் பெல்ட்ஸ் நீங்கள் மேக் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பேசிக் நீடாக இருக்கும். ஸோ இது நீங்கள் ஒரு மேனுவலாக நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் தொடங்க முடியும். இந்த மாதிரி ஒரு பெல்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிட்டு இது நம்ம மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். இப்போ இந்த பிசினஸ் மூலமாக நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், நம்ம எவ்வளோ லாபம் எதிர்பார்க்க முடியும் அப்படின்றத ஒரு ரஃபாக ஒரு கால்குலேஷன் பார்க்கலாம். இந்த மாதிரி லெதர் பெல்ட்ஸ் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட மேக்கிங் காஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட் நீங்கள் ரெடி பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு 20 ரூபாலேருந்து ஒரு 30 ரூபா வரைக்கும் உங்களுக்கு செலவாகும்.
நீங்க ரெடி பண்ணக்கூடிய இந்த மாதிரி பெல்ட்ஸ் வந்து நீங்க எவ்வளவு ரேட்டுக்கு நீங்க சேல்ஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ருபீஸ்ல இருந்து ஒரு 200 ருபீஸ்க்குள்ள நீங்க வந்து சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ இதோட ப்ராஃபிட்னு பாக்குறப்ப கிட்டத்தட்ட நமக்கு மினிமமாவே ஒரு பெல்ட் மேல நமக்கு 70 ரூபா வரைக்கும் நமக்கு லாபம் வந்து கிடைக்கும். இதுவே வந்து நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 50 பெல்ட்ஸ் வந்து நீங்க சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களோட ப்ராஃபிட் மட்டுமே நீங்க 3500 வந்து நீங்க ஏர்ன் பண்ண முடியும். ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய பில்ஸ் எல்லாமே வந்து நீங்க ஒரு 100 ரூபாய் நீங்க சேல்ஸ் பண்ணா கூட கண்டிப்பா தாராளமா வந்து எல்லாருமே வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சேல்ஸும் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேல்ஸ்ன்னு பாக்குறப்ப அதாவது மார்க்கெட்டிங் எங்கெல்லாம் போயிட்டு நீங்க மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பொருளை வந்து நம்ம டேரக்டா வந்து கஸ்டமர் கிட்ட ரீச் பண்ற மாதிரி வந்து நீங்க பாருங்க. ஏன்னா நீங்க ஒரு B2B நீங்க கொண்டு போறப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்காது. எந்த ஒரு பொருளுமே வந்து நம்ம டேரக்டா வந்து நம்ம கஸ்டமர் கிட்ட ரீச் பண்றோம் அப்படின்னா ஸோ நமக்கு அது மூலமா நமக்கு ப்ராஃபிட் நமக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். இப்போ நம்ம வந்து சொல்லிட்டோம் மக்கள் கிட்ட டேரக்டா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு. ஸோ இதை நம்ம எப்படி கொண்டு போக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங்ல எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு மார்க்கெட்ல அதிகமா சேல்ஸ் ஆகும். ஸோ நீங்களே வந்து கண்கூட வந்து பார்த்திருப்பீங்க. நம்ம எப்போ ஒரு பொருளை வந்து நம்ம ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங்கா கொண்டு போறோமோ அப்போ வந்து அந்த பொருளுக்கு வந்து உங்களுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு சேல்ஸ் வந்து நீங்க அதிகமா எதிர்பார்க்க முடியும். இந்த மாதிரி ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங்கா நீங்க வந்து கொண்டு போறப்ப நீங்க ஒரு நாளைக்கு வந்து இது ஒரு சேல்ஸ்ன்னு பாக்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 100 பெல்ட் ஒரு 200 பெல்ட் வந்து நீங்க தாராளமா நீங்க வந்து சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு நாளைக்கும் ஒரு ஏரியா வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. இது இல்லாம நீங்க வேற எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி மார்க்கெட் டெய்லி மார்க்கெட்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லா ஊர்லயும் வந்து மார்க்கெட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அங்க வந்து உங்களுக்கு மக்கள் வந்து அதிகமா கூடுவாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு அதிகமா சேல்ஸ் இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது எல்லாம் போக நீங்க வேற எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா விதமான கடைகளுக்கு வந்து நீங்க டார்கெட் பண்ணுங்க. ஒரு ஃபேப்ரிக் ஸ்டோரா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோரா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு துணி கடை ஒரு டெக்ஸ்டைல் கடை இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்களுக்கும் நீங்க வந்து பாதி ரேட்டுக்கு வந்து நீங்க வந்து கொடுக்க முடியும். ஒரு சாலிடான ஒரு இன்கம் பார்க்கணும், ஒரு தினமும் வந்து ஒரு லாபம் பார்க்கணும் அப்படின்னா சொன்னீங்க தாராளமா இந்த தொழில் நீங்க எடுத்து ரன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு வந்து செலவாகும். இதுக்கு ஒரு பெரிய மிஷினரி அந்த மாதிரி எதுவுமே வந்து நீங்க செலவு பண்ண போறது கிடையாது. இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் மாதிரி தெரியாது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அசம்பிளிங் மாதிரி இருக்கும். ஒரு ப்ராடக்ட் அசம்பிளிங் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்கும். என்னன்னா வந்து இது எல்லாமே வந்து நம்ம ரெடிமேட்டா வாங்கிட்டு நம்ம அசம்பிள் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போறோம் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து சேல்ஸ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிசினஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுன்றதையும் நீங்க கமெண்ட்ல வந்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கும் இந்த வீடியோவை நீங்க கொண்டு போய் ஷேர் பண்ணுங்க. ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமா இந்த வீடியோவை நீங்க கொண்டு போய் ஷேர் பண்ண முடியும். அடுத்து ஒரு பிசினஸ் வீடியோ கூட நம்ம வந்து மீட் பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ. நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க ட்ரேடிங் பண்ணணுமா? 0% brokerage ஃபீல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ண முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமா வந்து நீங்க சைன் அப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து கம்பெனி சேர்ந்து உங்களுக்கு உடனே கால் பண்ணுவாங்க. உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் பாத்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் broking வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்பவே நீங்க ஃப்ரீயா டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க வந்து ஏர்ன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமா வந்து நீங்க ஃப்ரீயா டிமெட் அக்கௌண்ட் இப்பவே வந்து நீங்க ஓபன் பண்ணி நீங்க ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பா இந்த வாய்ப்பை வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க.